every match and test each day. With every step I'll make it clear, my passion and goals will persevere. இங்கு பென் மேக்ஸ்வெல்லை என்ற கிரிக்கெட் வீரர் வாழ்ந்தார். அவர் ஒரு சிறிய சிறுவன் மற்றும் மகேந்திர சிங் தோனியின் மிகப்பெரிய ரசிகர். ஆனால் நான் அனைத்து கடவுளின் பாடங்கள் ஒரு பெரிய பொருள். ஆனால் அவன் யோசித்தபடி படிப்புக்கு மற்றும் கிரிக்கெட்டுக்கு சமமாக நிர்வகிக்க முயற்சித்தான் மற்றும் அவன் மருத்துச்சாட்டை பிடித்துக்கொண்டு பள்ளி பையை எடுத்து பயிற்சிக்கு சென்றான். ஆனால் இந்த ஆண்டில் படிப்பில் அவன் நன்றாகச் செய்கையில்லை மற்றும் மீண்டும் நன்றாகச் செய்ய ஆவலாக இருக்கிறான். பென் மேக்ஸ் மிகவும் கடினமாக படிக்கிறார், ஏனெனில் அவர் முந்தைய தேர்வில் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றார் மற்றும் படித்த பிறகு அவர் கிரிக்கெட்டை பயிற்சி செய்யத் தொடங்கினார். ஆனால் அவர் தனது கிரிக்கெட் அகாடமி மற்றும் கல்வித்துறையில் ஒரு மோசமான நாள் எதிர் அணிகள் பென் மேக்ஸை கொண்டாடவும் கிண்டல் செய்யவும் ஆரம்பித்தனர். அவர் கடினமாக படித்தாலும் அவர் முழு இரவு முழுவதும் படிக்கிறார். ஆனால் சமீபத்திய தேர்வில் அவரால் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியவில்லை. பென் மேக்ஸ் நன்றாக படித்து 3வது முயற்சியில் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றார். 16 வயதுக்குட்பட்ட தேர்வுகளில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 10 ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் மாநில சிறந்த வீரர் விருதை வென்றார் மற்றும் ஒரு கேப்டனாக தனது அணிகளுக்கான கோப்பையை வென்றார். மேலும் அவர் தனது பணக்கார வேலை மற்றும் கிரிக்கெட் வாழ்க்கையை நிர்வகித்து வந்தார். அவர் ஒரு தொழில்முறை விஞ்ஞானி மற்றும் அவர் கிரிக்கெட்டிற்கான அட்டவணையை தயார் செய்கிறார். வேலை மற்றும் அவரது நண்பர்கள் அணி 12 வயதுக்குட்பட்ட மாநில சாம்பியன்ஷிப்பையும் வென்றது. அவரது நேர அட்டவணையின்படி அவர் நன்றாக படித்து நல்ல வேலையும் பெற்றார். மேலும் அவர் தனது ஃபார்மை பெறுகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு மேற்கோள் பார்ப்பார். ஒவ்வொரு நாளும் நடைமுறைப்படி அவரும் தினமும் படிப்பார். மேலும் அவர் தனது கிரிக்கெட் அணியில் சிறந்த வீரராக ஆனார். இதன் மூலம் கிரிக்கெட்டையும் படிப்பையும் சமநிலைப்படுத்துவது எப்படி என்பதை அறிந்து கொள்ளலாம். பென் மேக்ஸ் தனது சொந்த குடும்பத்தை வைத்திருந்தார். அவருக்கு ஒரு போட்டி மற்றும் ஒரு புதிய வேலை நேர்காணல் இருந்தது. அதே நாளில் அவர் தனது நேர்காணலை வெற்றிகரமாக நடத்தினார். ஆனால் கிரிக்கெட் போட்டியில் அவர் கிரிக்கெட் வீரர்களின் இரவு மாரை சந்தித்தார். அது காயம். பென் மேக்ஸ் காயத்தின்படி கிரிக்கெட் அகாடமி ஒரு புதிய கேப்டனை நியமித்தது